போயிட்டு வந்துருவோம்மா, காலையில ரொம்ப கஷ்டமா இருக்குல்லம்மா அப்படின்னு சொல்லி போறான். இதுதான் எப்பவும் வள்ளத்துல ஒரு பாடுமே இல்லாதனால நான் செய்ய போறேன். அவனோட கடலுக்கு விடக்கூட சூழ்நிலை தான். ஆனா எங்க சூழ்நிலை தான் கடலுக்கு போச்சது. காலில் ஆக்சிடென்ட் ஆகி இந்த வலது பக்கம் காலில் கம்பி இருக்குது. இன்னும் நாங்க எடுக்கல. நாங்க நைட்டு 12 மணிக்கு தூங்கி கிடக்கும் போது எழுப்புறாங்க, உங்க மகனை புடிச்சிட்டு போயிட்டாப்புல, ஆதார கார்டு தாங்கணும். அப்பதான் எங்களுக்கு ஒண்ணுமே ஓடல. என் மகன் உழைச்சுதான் நாங்க சாப்பிடணும். எல்லா கடன் பிரச்சனை எல்லாம் என் மகன் தான் பார்க்கணும். வள்ளத்துக்கு தான் போவான். வள்ளத்துல பாடல, அதனால லாஞ்சி கேட்டு போறோம்மா. நைட்டு கடலுக்கு போறதில்ல. அவன் திரும்பி வர்றதுக்குள்ள எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்குது. மத்திய மாநில அரசு எங்களுக்கு தயவு பண்ணி தாழ்மையோட கேக்குறோம், எங்களுக்கு விடுதலை பண்ண உதவி செய்யுங்க. யாரும் உதவியுமே இல்லை எங்களுக்கு. அந்த ஒரு மக எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சந்திக்கிறோம். நீங்களால முடியாது. சொந்த தொழில இல்ல, கூலிக்கு போட தரங்க சாப்பாடு. வாடகை வீட்டுலதான் இருக்கிறோம். எல்லாம் என் மகன் இல்லைன்னா எங்களுக்கு வாழவே முடியாது. எல்லா பிரச்சனையும் என் மகன் தான் பார்ப்போம். அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி வலது பக்க கால கம்பி இருக்குது. அவனுக்கு கடலுக்கு கூட விட முடியாத சூழ்நிலையில அவன் கடலுக்கு போறான். அவன் தான் எங்களை பாக்குறான். எங்க வீட்டுக்காரங்களுக்கு சுவர் பிரசர் ரொம்ப அவளுக்கு திடீர்னு சொல்லலாம். அவங்களும் இந்த கடன் பிரச்சனைனால கடலுக்கு போறாங்க. எங்களுக்கு மத்திய மாநில அரசு கேட்டு உதவி செய்யுங்க. எங்க வாழ்வார தொழிலே இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் போயிட்டு வரும்போது தூங்கவே முடியாது. எல்லா நாளும் நாங்க புலம்பிச்சாகிறோம். கடலுக்கு போயிட்டு எப்படி இப்படி வர சூழ்நிலையா? எங்களுக்கு யார் உதவி? எல்லா உதவியுமே இந்த கடலாக இருந்தாரு. அந்த நேவிக்காரங்க பிடிக்காம இருந்தாருங்க. எங்களை அழுக மாட்டோம். எங்களுடைய குறைய யாரு தீர்ப்பா? உதவி செய்ய சிஸ்டா. எங்க வீட்டுக்கார பேர் பெருமாள். உதவி செய்ய